ஹலோ காய்ஸ். திரும்பவும் டீம் இந்தியாவோட அந்த கோச் இஷ்யூஸ் அப்புறம் டீம் செலெக்ஷன் இதை பற்றி தான் பேசணும்னு நினைச்சேன். இது இன்னும் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்னு தெரில. ஏன்னா இந்த ஃபார்மர் பிளேயர்ஸோட அப்பப்போ அவங்களோட பாட்காஸ்ட்டு அவங்களோட டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ கோபமாக வருது. ஏன் இப்படி தொடர்ந்து ஏன் இதை இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போது ரீசெண்டாக 2 பேர், ஃபஸ்ட்டு ரவி சாஸ்திரி அப்புறம் அஸ்வின்னா. ரவி சாஸ்திரி என்ன சொல்றாருன்னா, வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் ஒரு கோச்சுக்கு இருக்கணும், அது இப்போ இருக்கவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது காம்பீருங்கிற பேரை மென்ஷன் பண்ணாம காம்பீரை மீன் பண்ணி திட்டுறாரு. ஆனா என்னன்னா, ரவி சாஸ்திரி மொத்தம் 4 வருஷம் இந்தியன் கோச்சா இருந்தார். 2017 இருந்து 2021 வரைக்கும் 4 வருஷம். அந்த 4 வருஷத்துல நம்ம 3 மேஜர் ஐசிசி டோர்னமெண்ட் விளாண்டோம். ஃபர்ஸ்ட் 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் என்ன நடந்துச்சு, செமிஃபைனல் தோத்தோம். அதுக்கப்புறம் 2020 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆனதுலாம் லெஜெண்டரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவில் போய் டெஸ்ட் சீரிஸ் ஜெயித்தோம். இந்தியாவுக்குன்னு இல்லை, மொத்த ஏஷியன் டீம்ஸுக்கே அதுதான் மொத டைம் ஒரு ஏஷியன் டீம் ஆஸ்திரேலியன் சாயிலில் டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கிறது வரலாற்றுலேயே அவ்வளோ பெரிய விக்ட்ரி. அப்புறம் எகெயின் பிஜிடியில் திரும்பவும் ஆஸ்திரேலியாவை இந்தியாவில் வச்சு ஜெயிச்சோம். இந்த மாதிரி அவ்வளவு டெஸ்ட்டில் ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் நடந்த பீரியடு. பட் ஆனால் 2020 நடந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் நியூசிலாந்து தோற்று அந்த டெஸ்ட் மேட்சை நியூசிலாந்துட்டே பறி கொடுத்தோம். ஓகே, அதுக்கப்புறம் 2021 T20 வேர்ல்டு கப், அதுலேயும் சூப்பர் 12 வெளில வந்தோம். அதாவது செமிஃபைனலுக்கு கூட போகலை, சூப்பர் 12 வெளில வந்தாச்சு. இதுதான் ரவி சாஸ்திரியோட ரெக்கார்டு ஆஸ் அ கோச்சா, டீம் இந்தியாவோட கோச்சா. சரி, டீம் இந்தியாவுக்கு முன்னாடி ரவி சாஸ்திரி பெரிய கோச்சிங் கெரியர் இருக்கு அவருக்கு. ஐபிஎல்ல 4 டீமுக்கு டைட்டில் அடிச்சிருக்காரு, ரஞ்சில இத்தனை இது பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா அப்படி எதுவுமே இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரவி சாஸ்திரியா உலகத்துக்கு எப்படி தெரியும்னா, அவர் ஒரு கமெண்டேட்டராக தெரியும், ஒரு லெஜெண்டரி கமெண்டேட்டராக தெரியும். அதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருந்தார் டீம் இந்தியாவுக்கு. அதாவது கமெண்டேட்டர், அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல், அதுக்கப்புறம் கோச். அதுதான் அவரோட ஜேர்னியாக இருக்கே ஒழிய ரஞ்சில கோச் பண்ணியோ அண்டர் 21 கோச் பண்ணியோ இல்லை ஐபிஎல்ல ஏதோ ஒரு டீமுக்கு ஒரு கோச் ஒரு மென்டரா இருந்தோ எதுவுமே செஞ்ச ரெக்கார்டு இது வரைக்கும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ எந்த அத்தாரிட்டியில ரவி சாஸ்திரி இப்ப இருக்க கோச்சஸ்க்கு இப்ப இருக்க கோச்சஸ் நாட் குட் எனஃப்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் பிலாட்ரல் சீரீஸஸ் தோத்துருக்கோம் அப்படின்னாலுமே ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். 2026 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். அதை ஒட்டி நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுவும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் நடந்த ஏஷியன் கப்பு. இந்த மாதிரி மேஜர் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ இருக்கிற கோச்சும் இப்போ இருக்கிற டீமும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இருக்க கோச்சுக்கு 2017 இருந்ததை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் என்ன இருக்கு அப்படின்னா, டீம் இப்போதான் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற பீரியடுக்குள்ள போகுது. காம்பீர் கோச்சா பதவி ஏற்று கொஞ்ச நாள்ல ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா, டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு டீமுக்கு கிடையவே கிடையாது, அது ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அது அந்நேரத்துல ரொம்ப போல்டா இருந்தாலும் அது எவ்வளவு ரூக்கித்தனமான பதில் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2017 இருந்து 2025 வரைக்கும், அந்த 24 வரைக்கும் ஒரு 7-8 வருஷம் இந்தியன் டீமோட ஸ்டெபிலிட்டி ஸ்டெடியா மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு 3 ஃபார்மேட்லையும். அதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் இந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும். அவங்க 2 பேரும் அவங்க கெரியர் பீக்ல இருந்தாங்க. பிளஸ் அவங்களுக்கு கீழே ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், அப்புறம் பும்ரா, ஷமி, இந்த மாதிரி ஒரு கோர் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க 3 ஃபார்மேட்டுமே கண்டினியூஸாக விளாண்டாங்கிறப்போ டீமுக்கு எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டெபிலிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அதாவது 2024 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ராகுல் டிராவிட் ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு கோச் ரோல்லேருந்து. அதுக்கப்புறம் தான் காம்பீர் டேக் ஓவர் பண்ணுறாரு. ஸோ அந்த பீரியடும் இந்த நான் சொன்ன பெரிய பிளேயர்ஸோட
ரிட்டையர்மெண்ட் பீரியடும் ஒன்றா அலைன் ஆகுது. இப்போ 2024 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனேயுமே இவங்க 3 பேர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் யார்? ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜட்டு 3 பேரும் சந்தோஷமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே அவங்களோட ஃபார்மு, அவங்களோட டீமில் அவங்களோட ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறதுக்கான பெரிய கேள்வி வருது. ஏன்னா காம்பீர் வந்து யங் பிளேயர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வருது. அதுக்கப்புறமா தான் இந்த டாக்ஸ், அதாவது கோச் வந்து புது கோச் வந்து இந்த பழைய பிளேயர்ஸ், அதாவது வெட்ரன் பிளேயர்ஸை, லெஜண்ட் பிளேயர்ஸை வெளியில் அனுப்புறதுக்கான வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற டாக்ஸ் ஆரம்பிக்குது. இந்த டாக்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வைரல் கண்டென்ட்டாக போக போக எல்லாரும் அதை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே ஒழிய நிஜமாலுமே அவங்க வெளில போகிறதுக்கான சூழல் இருக்கா, இல்லை அவங்க வெளில போகணுமா அப்படிங்கிறத யாரும் யோசிச்சு பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. எஸ்பெஷலி ரவி அஸ்வின் மாதிரியான ஃபார்மர் லெஜெண்டரி பிளேயர்ஸ். அஸ்வினை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து சீனியர் பிளேயர்ஸை பேக் பண்ணணும். எதுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு பதில் வந்து அவர் சொல்றது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஏன் அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 20 வருஷமா எல்லா கண்டிஷன்ஸ்லையும் விளாண்டு, எல்லா நாட்டிலையும் விளாண்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களால மட்டும்தான் அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிச்சு தர முடியும் அப்படின்னு. அப்படி பார்த்தா 2015, 2019, 2023 இந்த 3 வேர்ல்டு கப்பும் இந்த நான் சொன்ன ஒரு 5லேருந்து 7, 8 சீனியர் பிளேயர்ஸுமே அவங்களோட கெரியர் பீக்ல இருந்தாங்க. ஆனா 3 வேர்ல்டு கப்பும் தோத்தோமே. ஓடிஐ வேர்ல்டு கப் தான் தோத்தோமா? இல்லை. அதோட சேர்த்து 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோத்தோம். அது இல்லை. T20 வேர்ல்டு கப் கடைசியாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெயிச்சது வந்து 2007. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு 2024 17 வருஷம் ஆயிருக்கு. அந்த நடுவில் இந்த 17 வருஷத்துல இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே டீமோட பேக் போனா இருந்தவங்க தானே. அந்த மாதிரி 3 ஃபார்மெட்லையுமே பெரிய சக்சஸ்ன்னு, அதாவது இந்த பாடகவாஸ்கர் டிராஃபி அந்த மாதிரியான ரொம்ப வேல்யூபிளான டெஸ்ட் சீரீஸ் விக்டரியை தவிர நம்ம வேற எதுவும் பெரிய ரெக்கார்ட்ஸ் பண்ணல. நிறைய எத்தனை பிலேட்ரல் சீரீஸ் ஜெயிச்சாலும் அதெல்லாம் ரெக்கார்ட்ஸில் வேணா இருக்குமே ஒழிய நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 10 வருஷம் இல்லை, இன்னும் 2 வருஷத்துல யாருக்கும் அது ஞாபகம் இருக்க போகுது. ஏன்னா 2026 ஜெயிச்ச வேர்ல்டு கப்பே மறந்துட்டு 2027 அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கோச் மேல இவ்வளவு கிரிட்டிசிசம் உங்களால வைக்க முடியுது அப்படின்னா, இப்போ நீங்க ஜெயிச்ச 10 பிலேட்ரல் சீரீஸையும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு யார் ஞாபகம் வச்சிருப்பா? அதுக்கான கிரெடிட் யார் கொடுப்பா? ஸோ அடுத்தவங்களோட விக்டரிக்கான கிரெடிட்டை நீங்க கொடுக்காதப்போ உங்களோட விக்டரிக்கான கிரெடிட்டை நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தொடர்ச்சியா இந்த சீனியர் பிளேயர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி வெளில அனுப்புறாங்கிற டாக் இருக்குல்ல, அது எவ்வளோ அப்சர்ட்னா, அந்த பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்களோட ஸ்டேட்டஸை மட்டும் வச்சே பேசுகிற ஒரு டாக்காக தான் இது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த சீனியர் பிளேயர்ஸை ரிப்ளேஸ் பண்ண ரெடியாக இருக்கிற யங் பிளேயர்ஸ். இப்போ ரோஹித் சர்மா ரிப்ளேஸ் பண்ண போகிறது யாருன்னா, ஓடிஐ ஃபார்மேட்டில் ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வாலா தான் இருக்கணும். ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வேற யாராவது யங்ஸ்டர்ஸ் கூட்டிட்டு வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அன்னைக்கு கொஸ்டின் பண்ணதான் வேணும். அதுலேயுமே அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சி மாதிரியான ஹார்ட் ஹிட்டர்ஸை சுப்மன் கில்லோட ஓப்பனிங் பேரா ட்ரை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஒரு ரொம்ப நாள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் தியரட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதோட சக்ஸஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனை தவிர ரோஹித் சர்மா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதோட 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த 2 பேரும் விளையாடுவாங்கன்னு நான் வந்து 100% நம்புகிறேன். அவங்க விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், அப்புறம் அவங்க மேலே இருக்க ட்ரஸ்ட் தானே ஒழிய அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி அவங்கள எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எனக்குமே அது டவுட்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் அந்த யங் பிளேயர்ஸுக்கான பிளேயர்ஸ் தான் முக்கியப்படுமே ஒழிய ஆல்மோஸ்ட் ரிட்டையரிங் பேஸில் இருக்க 2 பேரை வந்து நம்பி நாங்கள் வேர்ல்டு கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் போகிறோம் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து 2007 வேர்ல்டு கப். 2007 வேர்ல்டு கப் அதே மாதிரி தான். கங்குலி மட்டும்தான் வெளில இருந்தார், மற்றபடி இந்தியாவோட சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரும் உள்ளே விளாண்டாங்க. பட்
ரொம்ப கேவலமா நம்ம தோத்த ஒரு வேர்ல்டு கப் 2007. விராட் கோலியோட பிளேஸுக்கு 2027 வேர்ல்டு கப்ல எந்த பிரச்சனையுமே இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ பேசுறவங்களும் போர்டு வந்து ஸ்டார் பிளேயர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் பண்ணுதுன்னு சொல்றதுமே மீன் பண்றது வந்து இப்போ ரிட்டையர் ஆகி போன அஸ்வின், டெஸ்ட்ல இருந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தது இதை தான் மீன் பண்றாங்களே ஒழிய 2027க்கு முன்னாடி ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் யாரும் பேசல. அப்படியே அது பேசியிருந்தாலும் அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. அதாவது பிளேயர்ஸ் தரப்புல இருந்தோ போர்டு தரப்புல இருந்தோ. ரோஹித் சர்மாவுக்கு வந்து 2027 வேர்ல்டு கப் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2027 வேர்ல்டு கப் நடக்க போகிறது சவுத் ஆப்பிரிக்காவில் ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. ப்ளஸ் அதை விட இன்னொரு பெரிய விஷயம் ரோஹித்தோட ஃபிட்னஸ். ரோஹித் வந்து இன்னொரு 8 மாதம் 10 மாதத்துக்கு ஃபிட்டாக இருப்பாரா, எஸ்பெஷலி காம்படிட்டிவ் கேம்ஸ்னு எதுவுமே விளையாடாமல் வெறும் ஓடிஐ ஃபார்மேட் மட்டும் விளையாடுறப்போ ஆல்ரெடி இந்த 3 ஃபார்மேட்டில் கேம்ஸ் கம்மியாக விளையாடுறது வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் தான். ஸோ அந்த ஓடிஐ ஃபார்மேட்டில் மட்டும் விளையாடுற ரோஹித் சர்மாவுக்கு வந்து இன்னும் 8-10 மாதத்துக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியுமா, ஃபார்ம் மெயின்டைன் பண்ண முடியுமா, அவரால் எந்த அளவு கன்சிஸ்டண்டாக இருக்க முடியுங்கிறத தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் விராட் கோலியோட கதை வேற. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டீமுக்கு ரொம்ப சீனியர் பிளேயர்ஸாக இருந்தாலும் அவங்களோட ஸ்டேட்டஸ் வேரி ஆகுது. அவங்களோட ஸ்கில்லு, அவங்களோட ஃபிட்னஸ்னு எல்லாமே ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் உள்ளது. ஸோ விராட் கோலி 200% 2027 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு ரோஹித் சர்மா. பட் இப்போவே ஏன் அதையெல்லாம் ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இந்த பிளேயர்ஸ் மாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கொஷினு. ஏன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் சீரீஸ் இருக்க போகுது. அதாவது இப்போ வந்து இந்த ஜிம்பாப்வே சீரீஸ் ஜெயித்தோம் 3-0ன்னு. இது முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக ஸ்ரீலங்கா போகிறோம். ஸ்ரீலங்காவில் 2 டெஸ்ட் மேட்ச் விளாட்றோம். அந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஒரு பார்ட்டு. அதாவது இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்ம மொத்தம் 18 டெஸ்ட் விளாடணும். இது வரைக்கும் 9 டெஸ்ட் விளாண்டோம். இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி, டேபிள் படி நம்ம வந்து ஃபைனல் விளாட்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து இருக்க போகிற 9 கேம்ஸ்லையும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைனலுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆல்ரெடி மோசமாக செயல்பட்டுட்டோம். ஸோ இந்த இலங்கை சீரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நியூசிலாந்து போய் அங்கே 2 டெஸ்ட் மேட்ச் உள்ள ஒரு சீரீஸ் விளாட்றோம். அதுக்கப்புறமா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்தியாவில் நடக்குது. ஆஸ்திரேலியா இந்தியா வராங்க. ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபிக்சர்ஸ் இருக்குது 2027 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. ஸோ இப்போவே 2027 வேர்ல்டு கப்பை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிளேயரை வெளில உட்காரச்சிருங்க, இந்த பிளேயரை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அது இதுன்னு இவ்வளவு டென்ஷனை மீடியாவில் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் மீறி இந்த பழைய மேனேஜர்ஸும் பழைய பிளேயர்ஸும் இதை ஒரு இஷ்யூவாக பேசிகிட்டே இருக்காங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று, அவங்களுக்கு இதை பேசுறதுனால ஏதோ ஒரு லாபம் இருக்குது. 2வது, இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்கல. அவ்வளோதான். வேற எந்த ரீசனுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ.